வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற ரெண்டு பெட்டரான சாய்ஸ். ஒன்று நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110, இன்னொன்று நம்ம ஹீரோட ப்ளஷர் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ரெண்டு ஸ்கூட்டருமே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிறதுலே குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ரெண்டு சிறந்த ஸ்கூட்டர். அதுக்குன்னு விலை கம்மியாக இருக்குது, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸு, ஃபீச்சர்ஸு, குவாலிட்டி அதை மாதிரி விஷயங்களை காம்ப்ரமைசேஷன் இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அப்படியும் இல்லை, மற்ற விஷயங்களையும் ஓரளவுக்கு பெட்டராகவும் ப்ரைஸிங் விஷயத்தில் ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்கூட்டர்ஸ் தான் இந்த டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110 அண்ட் நம்ம ஹீரோட ப்ளஷர் ப்ளஸ். பட் ஆனால் இந்த ரெண்டு ஸ்கூட்டரில் எந்த ஒரு ஸ்கூட்டர் பெட்டர்ன்ற ஒரு குழப்பம் நிச்சயம் நம்ம மக்கள் மனசில் நிறைய பேர்கிட்ட இருக்கும். பட் ஆனால் அந்த ஒரு குழப்பத்தை தீர்த்து வைக்கிற விதமாக தான் இன்றைக்கி நம்மள இந்த டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110 விசஸ் ஹீரோட ப்ளஷர் ப்ளஸுக்குமான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ பார்க்க வரும். ஏற்கனவே இந்த வீடியோ போட்டோம், பட் இருந்தாலும் அது டைம் ஆகிடுச்சு, அதில் அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸும் ஷேர் பண்ணலன்னு எனக்கு ஒரு ஃபீல். அதனால் புதுசாக இல்லை, கொஞ்சம் நல்லா எலாபரேட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா டீட்டெயில்டாக சொல்லணும்னு வந்திருக்கேன். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக விஷயமா வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசன். ஆமாங்க, டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹீரோட ப்ளஷர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த ஒரு மாடர்ன் கிளாசிக் டோனுன்னு வாங்க. ஆமாம், உங்களுக்கு அந்த ஒரு கிளாசிக்கல் ஸ்டைலையே இப்போ இருக்கிற அந்த ஒரு மாடர்ன் ஃபீல்டில் எடுத்து வந்தால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி ஒரு டிசைன் டோன் தான் உங்களுக்கு இந்த ஹீரோட ப்ளஷர் ப்ளஸில் கொடுத்துருக்குது. டிசைன் பார்க்குறதுக்கு ரியலி நல்லா இருக்குது. நீங்கள் நார்மல் வேரியன்ட் போகிறேன்றப்ப அதில் வந்து அங்கங்கே அந்த ஒரு பிரஷ்ட் அலுமினியம்ன்ற மாதிரி ஒரு சில எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது அந்த வண்டியோட டிசைன் இன்னும் கூட பெட்டர் ஆகுது. இல்லை நீங்கள் டாப், அதான் நீங்கள் எக்ஸ்மார்ட் வேரியன்ட் போகிறீங்கிறப்ப அந்த பிரஷ்ட் அலுமினியம் இருந்த இடத்துல வந்து உங்களுக்கு குரோம் எலமெண்ட்ஸ் வரும். அது இன்னுமே சூப்பராக இருக்கும் வண்டியோட டிசைன் பார்க்குறதுக்கு. அதனால் டிசைன் விஷயத்தில் ரியலி நல்ல ஒரு ரோட் அப்பியரன்ஸோடய இருக்குது நம்ம ஹீரோட ப்ளஷர் ப்ளஸ். நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அதில் வந்து ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைன், ஓவர் ஃபேன்சியராகவும் இருக்காது, அதுக்குன்னு ரொம்ப ஸ்போர்ட்டியராகவும் இருக்காது, அதுக்குன்னு ரொம்ப சட்டில்டான ஒன்றாகவும் இருக்காது. ஒரு சிம்பிளான ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைன் ஃபேமிலி யூஸுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாகவே இருக்குது நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110. சரி ஓகே, ஓவரால் டிசைன் பொறுத்த அளவுக்கு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை வச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ஃபீச்சர் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஃபீச்சரில் ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110 ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அந்த ஒரு மெயின் ஹெட் லைட் வந்து உங்களுக்கு ஹாலஜன் லைட் தான் வருது. மற்றபடி இந்த இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன் தான். பின்னாடி அந்த ஒரு ரியர் லைட்டில் மட்டும் எல்இடி கொடுத்துருப்பாங்க. லைட்டிங் த்ரோ மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஒரு ஹாலஜன் செட்டப்புக்கு ஏற்ற ஒரு ரேஞ்சில் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட ப்ளஷர் பொறுத்த அளவுக்கு இங்கே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் உண்டு. ஆமாம், நீங்கள் பேசிக் மாடல் நார்மல் போகிறீங்கன்றப்ப அதில் வந்து உங்களுக்கு ஹாலஜன் லைட்ஸ் வரும், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன், பின்னாடி ரியர் லைட்டும் ஹாலஜன். பட் ஆனால் நீங்கள் இதோடைய டாப் மாடலை எக்ஸ்டெக் வேரியன்ட் போகிறீங்கன்றப்ப அதில் வந்து உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டட் ஹெட் லேம்ப்ஸ் வந்துடும். அந்த ஒரு எல்இடி ப்ரொஜெக்டட் லேம்ப்ஸ் ரியலி நல்ல ஒரு லைட் த்ரோட இருக்கக்கூடிய ஒரு மாடல். ஆனால் லைட்டிங் விஷயத்தில் என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா நம்ம ஹீரோட ப்ளஷர் ப்ளெக்ஸோட எக்ஸ்டெக் வேரியன்ட் ரியலி பெஸ்ட்டு. பட் நீங்கள் பேசிக் தான் போகிறீங்கப்ப ரெண்டுத்துலேயும் ஹாலஜன், ரெண்டுத்தோட லைட்டிங் த்ரோவுமே இட்ஸ் ஓகேன்ற ரேஞ்சில் மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110 உங்களுக்கு ஒரு ஃபுல்லி அனலாக் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஸ்பீடோமீட்டர் ஒன்று வந்துடும், ஃபியூல் கேஜ் ஒன்று வந்துடும், அதில் ஒரு ஓடோமீட்டர். இட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருக்கும். இன்னும் பெருசாக எந்த ஃபீச்சர்ஸும் எதிர்பார்க்க முடியாது. அந்த வண்டிக்கு தேவையான சின்ன சின்ன டீட்டெயில்ஸை நீங்கள் அதில் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஹீரோட ப்ளஷர் ப்ளஸ் பொறுத்த அளவுக்கு இல்லை நீங்கள் பேஸ் மாடல் போகிறீங்கிறப்ப அதே மாதிரி விஷயங்கள் தான். ஒரு ஸ்பீடோமீட்டர், ஒரு ஓடோமீட்டர், அது ஒரு ஃபியூல் கேஜ், இந்த மாதிரி ஒரு ஃபுல்லி அனலாக் டைப்பு. பட்னா இதில் முன்ன சொன்ன மாதிரியே இதில் எக்ஸ்டெக்னு ஒரு அப்கிரேட் இருக்குது. நீங்கள் அதுக்கு போகிறீங்கன்றப்ப அதில் வந்து உங்களுக்கு ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டைப் வரும். அதில் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸும் இருக்குதுன்றப்ப ஃபீச்சர் விஷயத்துலையும் நிச்சயமாக நம்ம ஹீரோட ப்ளஷர் ப்ளஸ் தான் ஒன் ஸ்டெப் பெட்டராகவே இருக்கிறாங்க. பட் நீங்கள் நார்மல் வேரியன்ட் போகிறீங்கிறப்ப அந்த இடத்துல ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி விஷயங்கள் பற்றி பார்ப்போம். ரைடிங் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ரெண்டுத்துலையுமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான நல்ல ஒரு ப்ராடான சீட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவே இந்த வண்டியை உங்களால் ஓட்டிகிட்டு போக முடியும். சீட்டிங் விஷயத்தில் ரெண்டு பேருமே பெஸ்ட்டாக இருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு சீட்டிங்கில் சீட் ஹைட் பற்றி பார்க்கணும். ஆமாம், அந்த ஒரு விஷயம் முக்கியம் இல்லையா. வண்டியோட சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110 வந்து அரௌண்ட் ஒரு 760 mm தான் வருது. அதனால் நீங்கள் ரொம்ப ஷார்ட் பர்சனாக இருந்தால் கூட நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப டாலாக இருந்தீங்கன்னா ஒரு மைனஸ் இருக்குது இந்த ஸ்கூட்டரில். அந்த உங்களுக்கு வண்டி கொஞ்சம் குட்டியாக ஃபீல் ஆகும். நீங்கள் ஷார்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பைக் ட்ரை பண்ணுங்கள், இந்த ஸ்கூட்டரை ட்ரை பண்ணுங்கள். பட் நீங்கள் கொஞ்சம் டாலராக இருக்குதுங்கப்போ மேபி இன்னும் ஒரு சில சாய்ஸஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கறது நல்லது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட ப்ளஷர் ப்ளஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட சீட் ஹைட் வந்து அரௌண்ட் ஒரு 765 mm கிட்ட தான் வரைக்கும் வருது. இதுவும் ரொம்ப டால்லாம் கிடையாது. இதுவுமே அரௌண்ட் ஒரு 4.5 இருந்தால் கூட உங்களுக்கு இந்த சீட் ஹைட்மே கூட செட் ஆகுன்றப்ப சீட் ஹைட் விஷயத்தில் ரெண்டு பேரும் கம்மி, ரெண்டு பேருமே ஷார்ட் பர்சன்ஸுக்கு ஏற்ற ஒரு
ஸ்கூட்டர்ஸாக தான் இருக்காங்க. அது நம்ம ஹேண்டிலிங் மாதிரி பொறுத்தளவுக்கும் ரெண்டு பேரோட வெயிட்டும் அரௌண்ட் ஒரு 103 104 kg கிட்ட தான் வருதுன்றப்ப ஹேண்டிலிங் மாதிரி விஷயங்களையும் ரெண்டு பேரும் ஈஸியாகவே இருக்கிறாங்க. சரி ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட சஸ்பென்ஷன் பொறுத்தளவுக்கு ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷனும் பின்னாடி வந்து காயில் டைப் சஸ்பென்ஷனும் வருது. சஸ்பென்ஷன் இட்ஸ் ரியலி குட்னே சொல்லலாம். ஆமாம், உங்களுக்கு அந்த ஒரு ரூரல் யூஸுக்கும் சரி அந்த ஒரு சிட்டி யூஸுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்மூத்தான ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸாக அந்த ஒரு சஸ்பென்ஷன் உங்களுக்கு கொடுக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ஸ்பேஸ். ஆமாம், ஸ்கூட்டர்னு வரும்போது அந்த ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் விஷயத்தை நிச்சயமாக நம்ம பார்த்தே ஆகணும். நம்ம ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு அவங்க இத்தனை லிட்டர் தான்ன்ற மாதிரி அவங்க லிட்டர்ஸில் சொல்ல, பட் நீங்கள் ஒரு ஹெல்மெட் வச்சு கூட கொஞ்சம் ஒரு சில பொருள் வைக்கலான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் அது வந்து அரௌண்ட் ஒரு 18 to 20 லிட்டர்ஸ் கிட்ட ஒரு அண்டர் சீட் கெப்பாசிட்டிக்குள்ள ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ். ஓகேவான ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ், ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ஓகே தான். அதுக்கடுத்து அதர் ஸ்டோரேஜஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் க்ளவுட் பாக்ஸ் உண்டு. அதுக்கடுத்து அந்த ஃப்ரண்ட்டில் ஹூக் வரும் இல்லையா, அதுவும் இருக்குது. ஃபுட்போர்டும் ஓரளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்குன்றப்ப ஸ்டோரேஜ் விஷயத்தில் ஒரு 5க்கு 3 ஸ்டார் என்ற ரேஞ்சில் பர்ஃபெக்டபுளாகவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் பொறுத்தளவுக்கு அதில் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 19 லிட்டர்ஸ்க்கான அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இட்ஸ் குட். அதுக்கடுத்து இதுலேயும் உங்களுக்கு க்ளவுட் பாக்ஸ் உண்டு. இதுலேயும் ஓரளவுக்கு ஸ்பேசியஸான ஒரு ஃபுட்போர்ட் இருக்குது, பட் ரொம்ப ஸ்பேசியஸ் கிடையாது, ஓரளவுக்கான ஒரு ஸ்பேசியஸ் ஃபுட்போர்டு. அதனால் ஸ்டோரேஜ் மாதிரி விஷயங்களையும் ரெண்டு பேரும் ஈக்குவலாகவே இருக்காங்க. பட் எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு அண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ்லையும் அதுக்கடுத்து அந்த ஒரு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க க்ளவுட் பாக்ஸ்லையும் பெட்டராக ஃபீல் அந்த வந்து டிவிஎஸ் ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110 அந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட என்ஜின் செக்மெண்ட்குள்ளே போகலாம். இன்ஜின் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110 தான் அறிவிப்போம். நம்மளுக்கு இந்த டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110 உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது பேர்லேயே இருக்குது. ஆமாங்க, ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினால் 7.71 bhp ஆஃப் பவர்ஸும் அதுக்கடுத்து 8.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த அளவுக்கு கம்மியாக இருக்கா இல்லை ரொம்ப அதிகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஸ்கூட்டருக்கு ஏற்ற அந்த ஒரு சிட்டி கமிட் பர்ஃபார்மன்ஸு நிச்சயமாக உங்களால் அந்த வண்டியை வந்து ஈஸியாகவும் ஓட்டிட முடியும். அதுக்கடுத்து ஏதாவது கொஞ்சம் ஹெவி லோடு வச்சு கேரி பண்ணுறீங்கப்போ அதையுமே கூட அந்த இன்ஜினால் அசிஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான நல்ல ஒரு இன்ஜினே கொடுத்துருக்காங்க. அப் ஸ்பீட் போகிறது அழகாக அரௌண்ட் ஒரு 80 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சடன் போர்டு ஒரு சிங்கிள் த்ராட்டில் நீங்கள் அந்த ஸ்பீட் அட்டன் பண்ண முடியும்னு ட்ரை பண்ணுறீங்கப்போ உங்களுக்கு அந்த ஒரு 60 வரைக்கும் நல்ல பிக்கப் ஃபீல் ஆகும். பட் ஒன்ஸ் நீங்கள் அந்த ஒரு 60 ரீச் பண்ணிட்டீங்கன்றப்ப அதுக்கடுத்து உங்களுக்கு பிக்கப் கம்மியாகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த 80 கிட்ட போகும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் மைலேஜ் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 45 km வரைக்கும் சொல்கிறாங்க. நிச்சயமாக நீங்கள் ஒரு டீசென்ட்டான டீசல் மெயின்டைன் பண்ணினப்போ ஒரு சில பேர் 50 வரைக்கும் தரதாக கூட சொல்கிறாங்க. பட் மைலேஜ் டோட்டலி டிபெண்டிங் ஆன் யுவர் ரைடிங் ஸ்டைல் தான். பட் மைலேஜ் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு 110cc ஓகேவான ஒரு மைலேஜ் இந்த ஒரு இன்ஜின் ஆஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட ப்ளஷர் ப்ளஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான். இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ரெண்டு பேரும் சேமான ஒரு இன்ஜின் தான். பட் ஆனால் இந்த இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா 8 bhp ஆஃப் பவர்ஸும் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கே உங்களுக்கு பவர் கொஞ்சம் அதிகம். ஆமாங்க, நிச்சயமாக பவர்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ப்ளஷர் ப்ளஸோட கை ஒன் ஸ்டெப் ஓங்கி இருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து ஒரு 80 வரைக்கும் அதே இதுதான். பட் ஆனால் இந்த வண்டியில் அந்த ஒரு 80 வரைக்குமே கூட பிக்கப் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஹீரோ ப்ளஷர் ப்ளஸ் வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஃபேமஸாக இருக்கிற அந்த ஒரு காரணமே இந்த வண்டியோட பிக்கப் தான். ஆமாம், அப்பற்றி அந்த ஹீரோ ப்ளஷர் கூட ஒன்ஸ் நீங்கள் அந்த த்ராட்டல் கொடுக்குறீங்கிறப்ப அவ்வளோ ஸ்பீடாக டப்புன்னு பிக்கப் எடுக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஹீரோ ப்ளஷரில் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த ஒரு விஷயம் இங்கேயும் நல்லாவே மெயின்டைன்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் விஷயம் இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 50 km/lit வரைக்கும் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இதுவுமே திட்ட அதான் ஒரு 45 to 50 ரேஞ்சுக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணியிருப்ப மைலேஜ் ஆஃபர் பண்ணுது. அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜின் செக்மெண்ட்டில் எனக்கு பெஸ்ட்டாக ஃபீல் ஆகிற ஒரு இன்ஜின் பார்த்தோன்னா நம்ம ஹீரோ ப்ளஷர் ப்ளஸோட இன்ஜின். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ்லையும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது, மைலேஜ் விஷயத்துலையும் அவங்களோட கம்பெனி ரிப்போர்ட்டட் பெஸ்ட்டாக இருக்குன்றப்ப இன்ஜின் செக்மெண்ட்டில் ஹீரோ ப்ளஷர் ப்ளஸ் ரியலி நல்ல ஒரு இன்ஜின். அதுக்கு நம்ம டிவிஎஸ் ஸ்கூட்டி ஜெஸ்ட் நல்ல இன்ஜின் சொல்ல முடியாது, அதில் பவர் மட்டும் கொஞ்சம் கம்மி, மற்றபடி அதுவும் நல்ல ஒரு இன்ஜின் தான். அதுக்கடுத்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த ரெண்டு வண்டியோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலேபிலிட்டி பற்றி வரும்போது ரெண்டு பேரும் ரன்னில் ஒரு ஸ்மூத் அண்ட் ரிலேபிளான இன்ஜின் சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் கம்மியான ஒரு இன்ஜின் தான் கெயின் பண்ணியிருக்காங்க. பட் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்குறீங்களப்ப நிச்சயமாக இந்த ஒரு இன்ஜினையும் உங்களால் நல்ல ஒரு டியூரபிளாக எடுத்துகிட்டு வர முடியும். சரி ஓகே, இப்போ இந்த ரெண்டு வண்டியோட பிரேக்கிங் பற்றி பார்ப்போம். ரெண்டு வண்டியோட
பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோ ப்ளஷர் ப்ளஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு 130mm ட்ரம் பிரேக் தான், ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமோட வருது. பிரேக்கிங் இட்ஸ் ஓகே அண்ட் மோர் தென் எனஃப், அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஓகேனே சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 110mm ட்ரம் தான் கொடுக்குறாங்க, பின்னாடி மட்டும் 130mm ட்ரம் கொடுக்குறாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிரேக்கிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த வெஹிக்கிளுக்கு தேவைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பிரேக்கிங் பைட்லாம் கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகுது. அதுக்கடுத்து இதுலையும் எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டம் தான். அதனால் பிரேக்கிங் விஷயத்தில் எனக்கு பெட்டராக ஃபீலான ஒரு பைக்னா அது நிச்சயமாக ஹீரோட ப்ளஷர் ப்ளஸ் தான். அதுக்கடுத்து டயர்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் வந்து 90/100 செக்ஷன் டயர்ஸ், நம்ம டிவிஎஸில் மட்டும் பின்னாடி வந்து 90/90 செக்ஷன் டயர்ஸ். அதனால் டயர்ஸ் விஷயத்துலையும் ஓகேவான ஒரு ரேஞ்சில் தான் இருக்காங்க. சரி ஓகே, ஓவரலாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம கடைசியாக ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுப்போம். ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110 உங்களுக்கு பேஸ் மாடல் 86,781 rupees கிட்ட வரைக்கும் வருது. அதுக்கடுத்து டாப் மாடல் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 90,406 கிட்ட வரைக்கும் வருதுங்க. அப்படியே நம்ம ஹீரோ ப்ளஷர் ப்ளஸோட ப்ரைஸிங் பாருங்களேன். நம்ம ஹீரோ ப்ளஷர் ப்ளஸோட ப்ரைஸிங் அதே ஒரு 86,000 தான் உங்களுக்கு பேஸ் மாடல். பட் நான் என்ன இது வந்து 86,050 rupees. அதுக்கடுத்து டாப் மாடல் வந்து 90,250 ரூபாய் கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் திட்டு சேம். ஆமாங்க, ரெண்டுத்தோட பேஸ் மாடலுமே உங்களுக்கு 86,000 கிட்ட வரைக்கும் வருது அரௌண்டு. ரெண்டுத்தோட டாப் மாடலுமே அரௌண்ட் ஒரு 90,000 கிட்ட வருதுன்றப்போ ப்ரைஸிங் விஷயத்தில் ரெண்டு பேரும் சேமு. பட் நம்ம ஹீரோ ப்ளஷரில் உங்களுக்கு எக்ஸ்டெக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது போகிறீங்கன்றப்ப அதில் தான் உங்களுக்கு எல்இடி லைட்ஸு கனெக்டிவிட்டி ஃபீச்சர்லாம் வரும். அது வந்து ஒரு 97,000 கிட்ட வரைக்கும் வருது ஆன் ரோட் ப்ரைஸிங். அப்படின்னு பார்க்கும்போது என்னால் ப்ரைஸிங்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போக முடியும்னு நினைக்கிறீங்களப்ப நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணி ஹீரோ ப்ளஷர் ப்ளஸோட எக்ஸ்டெக் போயிட்டால் நல்லாயிருக்கும். நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது, நல்ல லைட்டிங் இருக்குது, நல்ல டிசைன் இருக்குது, நல்ல ஒரு இன்ஜின்மே கூட இருக்குது. இல்லை எனக்கு ப்ரைஸிங்லாம் ரொம்ப டைட்டு, அஃபோர்டபுள் ப்ரைஸிங்லேயே எனக்கு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு ஸ்கூட்டர் முடியும்னு நினைக்கிறீங்க. இப்போ இது ரெண்டுமே பெட்டர் ஆப்ஷன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடய இருக்குது. சரி ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சோம். ஒரு நிமிஷம் இன்னும் முடியல. அது என்னென்னா வச்சிங்கன்னா அந்த ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி பற்றி நம்ம இன்னும் பேசவே இல்லையா. பிளாஸ்டிக் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோ ப்ளஷர் ப்ளஸில் ஒரு 5க்கு 3 ஸ்டார்ன்ற மாதிரி ஓகேவான ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். ரொம்ப சூப்பராகலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகேன்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110 அந்த ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டின்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஃபிட் அண்ட் ஃபினிஷும் ரொம்ப சுமாராக இருக்கும். அதனால் அந்த ஒரு குவாலிட்டின்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம டிவிஎஸோட ஹீரோ ப்ளஷர் ப்ளஸ் 1 ஸ்டெப் பெட்டராக இருக்காங்க. அவ்வளோதான். சரி ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இப்போதைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, see you later.